கொண்டு வந்து நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அவரவர் வாழ்விடத்திலே அரசு பணியை உறுதி செய்து படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுக்கறதுங்கிறது எங்களுடைய கனவு. அப்போ அது ஒரு பெரிய திட்டம். அது தேர்தல் நேரத்தில் எடுத்து வைப்பேன். இலவசம்ங்கிறது இல்லை, இலவசம்ங்கிற சொல்லே இல்லாத ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு தேசியனத்தில் இல்லை ஒரே ஒரு இடைமறிப்பு. இப்போ 2000 ரூபா மாதம் கொடுக்கறது வேணான்னு சொல்கிற சீமானுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் கொடுங்க, கொடுத்து நாட்டை குட்டிச்சராக்கிட்டு போங்க. நீங்கள் என் நாட்டையும் மக்களையும் நாசமாக்குறதுன்னு முடிவெடுத்துட்டீங்க. நீங்கள் என் மக்களை ஏமாத்துறதுன்னு நினைக்கிறீங்க. நான் இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். என் மக்கள் 1000, 500, 2000க்கு இந்த 3000க்கு கையேந்தாத, ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத, இழிநிலையில் இல்லாத, வருவாய் பெருக்கத்தை கொடுத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தன்மானமிக்க ஒரு வாழ்வை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் 2000 கொடுக்கறது வந்து ஒரு நாளைக்கு 1000ல் 30 ரூபா இருந்துச்சு, இப்போ 60 ரூபா வருது. ஒரு நாளைக்கு நான் 300 ரூபா 400 ரூபா ஈட்டிக்கிற அளவுக்கு என் தாய்க்கு நான் வருவாய் பெருக்கத்துக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்கிறேன்.